Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோனா இந்தியால இருந்து நமக்கு பார்சல் வந்திருக்கு. நம்ம அதை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமேசான்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாட் சம்மர் சேல் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்கல்ல. அதுல வந்து ஒரு சில பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 பொருள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு கடைசி நாள்ல ஆர்டர் போட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மிக்ஸி தான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப நல்ல ஆஃபரில் வந்து கிடச்சிச்சு. அது கூட வந்து ஒரு பிளேட் ஸ்டாண்டு, இந்த ஒரு பிளேட் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் ஊர்லேருந்து திங்ஸ் வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், ஏன்னா நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன வீட்டிலே ரேப் பண்ணதா இல்லை இது ஏர்போர்ட்டில் ரேப் பண்ணியிருக்கோம். இதுக்கு 100 ரூபா இருக்குது. அவருக்கு புதுசுனால ரேப் பண்ண தெரியல போல இருக்குப்பா. ரேப்பிங் டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தா வீட்டில் அவனுக்கு தெரில. ஆக்சுவலாக அவன் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சிருக்கான். ஆனால் அது இப்படி எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க, அப்படி ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே ஏர்போர்ட்டில் ரேப் பண்ணியிருக்கான். ஏர்போர்ட்டில் வந்து ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்களாம்மா. ஏன் அப்படி எடுத்துகிட்டு வரக்கூடாது? இவன் இது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான், அது பொட்டி. சரி சரி சரி. அதனால் அந்த பிரீத்தி டைமண்ட் ஒரிஜினல் ப்ரைஸ் 9400 போட்டிருக்காங்க. ஆனால் இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல உண்மையாலும். ஆனால் நாங்கள் வாங்கினது வந்து 2700 ரூபாய்க்கு வாங்கினோம். ஏன்னா இங்கே மிக்ஸி இல்லாமல் ஒரு டைம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதாவது மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் நினச்ச மாதிரி மிக்ஸி இங்கே வாங்கினோன்னா அப்போ கிடைக்கவே இல்லை. அது இல்லாமல் மிக்ஸினா ஜாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த இதெல்லாம் போயிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் லூஸ் ஆகி, இது என்ன சொல்லுவாங்க, இந்த பல்லெல்லாம் லூஸ் ஆகி அதில் லீக் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஒரு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக போய் மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே எங்கே கிடைக்குது என்ன இது, நம்ம அதுக்காக மெனக்கட்டு போக வேண்டியிருக்கும். அதெல்லாம் நடக்காது. ஏதாவது ரிப்பேர் ஆனால் தூக்கி போட்டுட்டு வேறு மிக்ஸி தான் வாங்கணும். ஏற்கனவே எங்கிட்ட ஒரு மிக்ஸி இருக்குது. அந்த மிக்ஸி வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது எப்போ வேணால் போகும், ஏன்னா ஆல்ரெடி எல்லா ஜார்லேயும் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா போனப்போ வந்து நான் அந்த ஜார்ஸோட அந்த பாட்டமில் இருக்கிறது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 4 இந்த மாதிரி ஜாரில் சேஞ்ச் பண்ணேன்னா 4 ஜாருக்கு மட்டும் 800 சம்திங் ஆயிடுச்சு. இது மொத்தமே வந்து நமக்கு 2700 ரூபாய் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு மிக்ஸி இருக்கட்டும்னு சொல்லி வாங்கிட்டேன். அது போனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 3 ஜார் கொடுத்துருக்காங்க. 3 ஜாருமே நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது குட்டி, நம்ம சின்னது வேணால் அரைச்சிக்கலாம். இது மீடியமு, இது கொஞ்சம் அந்த பெருசு மாவு அரைக்கிறது. இந்த இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளக்ஸி லிட்டுன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி, இதுவும் லிட்டு தான், இப்படி போட்டுட்டு இது எதோ யூஸ் பண்ணிக்கலாம் போல். இது எதுக்குன்னு தெரியல. நான் இந்த மாதிரி லிட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. எதுக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் சப்போஸ் யூஸ் பண்ணனா சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஹாட் சம்மர் சேலில் தான் வாங்கினேன். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 300ன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக அதனுடைய ரேட்டு தெரியல. இங்கே வந்து மிக்ஸிங்க கிடைக்கும் 2000 ருபீஸ், 10 ரியால் 11 ரியாலுக்குலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வருஷங்களாக பிரீத்தியே யூஸ் பண்ணியாச்சா என்னன்னு தெரியல. அதனால் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. வேறு பிராண்ட் எனக்கு பிடிக்கல. அதனாலே மெயினாக வந்து இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுலேயுமே இந்த மாடல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். பிரீத்தி டைமண்டு, பிரீத்திக்கு நான் கேரண்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸு, இது ஒன்று, அப்புறம் இந்த மிக்ஸி ஒன்று. அடிக்கடி மிக்ஸி ரிப்பேர் ஆகிடும். ஏன்னா எல்லாம் இதை செக் பண்ணலையா சுரே, ஓடுதா? செக் பண்ணிக்கலாம். அவங்க செக் பண்ணாங்கன்னு தான் சொன்னேன் வீட்டில். ஆமாம் சொன்னேன். இருந்தாலும் நாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும்ல, அங்கேருந்து இங்கே வந்திருக்குல்ல. அப்புறம் இந்த இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒவ்வொரு மிக்ஸிக்கும் வாங்கி சும்மா தான் கிடக்குது. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்த உடனே இங்கே ரூமியில் போய் ஒரு மிக்ஸி வாங்கிட்டு வந்தேன். அப்போவே அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 27 ரியால்ஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டாப்பா? 20 30 30 சம்திங் இல்லை. அப்போ 37 இருக்கும். 36 37 ரியால்ஸோ. எத்தனை வருஷம், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நல்லா தான் இருக்குது அந்த மிக்ஸி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வாங்குற மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னோம். மற்றது எல்லாமே இங்கேயே கிடைக்குது. அது ஏன் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு. ஸ்நாக்ஸ் தான் நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு கிடைக்காது. அதனால ஆஸ் யூஷுவல் வந்து அவரை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அவங்க ஒரு ஜிலேபி தட்டு வடை ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். இது அவங்க ஊர் ஸ்டைல் போல். சரி, அவங்க ஊர் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து காராசே. அடுத்து குட்டி மிக்சர் ஒன்று. இதுவும் ஏதோ ஒரு காராசே.
இதுவும் குட்டி மிக்சர் ஒன்று. அடுத்து இது ஏதோ ஒரு ஸ்வீட் போலையே. எல்லாம் இப்போ ஓபன் பண்றீங்களா? என்னது பாக்ஸ் என்ன வேண்டும் சொன்னா? பால்கோவாவா? இது பால்கோவா தான், பார்த்தவொடனே தெரியுது. நான் அதை பிரிக்கல, அப்படியே வச்சிடறேன். அப்புறம் இதில் ஏதோ அதிரசம் நினைக்கிறாங்க. அதிரசமும் சொன்னியா? வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிரசம். அடுத்து இதுதான் மைசூர் பாக்கா? அதுதான் இருக்கும். வழக்கமாக வாங்குற அதே ஸ்வீட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு. சொல்லலை, மதுரை ஸ்வீட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தலாம். சாப்பிட்டு பாருங்க. இப்போ தான் என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் கிரைண்டர் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி A to Z எல்லாமே மிக்சியில் மட்டும்தான் பண்ணுவேன். மிக்சியில் தான் மாவு அரைக்கிறது எல்லாமே பண்ணுறது. கரெக்டாக அந்த கொரோனா சமயத்துலன்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சு. எனக்கு ரிப்பேர் ஆனவுடனே இங்கே போய் எல்லா கடையிலையும் தேடி பார்த்தேன். அப்போ தேடி பார்க்கும்பொழுது இந்த பிரீத்தி மாடலே கிடையாது. பிரீத்தியில் வேறு ஏதோ மாடல் இருந்துச்சு. அந்த மாடல்லையுமே இந்த மாதிரி மாவு அரைக்கிற ஜார் இல்லை, இந்த 2 சின்ன ஜார் மட்டும் தான் இருந்துச்சு. அது என்ன மாடல்னு எனக்கு தெரியல, இப்போ ஞாபகம் இல்லை. ஏன்னா கொரோனா சமயத்தில் எவ்வளோ கடையில் போய் பார்த்துமே வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கு இந்த மாதிரி மிக்சியை நம்ம இங்கே வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், இதே பிரீத்தி ப்ளூ லீஃப் வாங்கினா இங்கே கண்டிப்பாக எப்படி ஒரு 40 ரியால்ஸாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு சரியாக விலை தெரியல. ஆனால் இது வந்து ரொம்ப இங்கே இப்போ நான் இங்கே வாங்கியிருந்தேன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக விடும். அது இப்போ ஊரில் வாங்கினதுனால ரொம்ப பயங்கர சீப்பாக நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் இப்போ வாங்கி வச்சுக்கிட்டா சப்போஸ் அந்த இப்போ அது ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு ஜார்ஸ் எல்லாம், எப்படி அது போக போகுது. அந்த ஜார்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி இப்போ இல்லைனா அது போயிடுச்சுனாலும் இப்போ இங்கே வேறு ஏதாவது மிக்சி வாங்குற கணக்குக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஆஃபர், ரொம்ப கிரேட் ஆஃபர் கிடைக்கும் போது வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் காசு சேவ் ஆகும், நமக்கு கொஞ்சம் நல்ல பொருளாகவும் கிடைக்கும்ல. அதனால இந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டேன். நம்ம ஊர் டேஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம ஊர் டேஸ்ட்டாக தான் இருக்குது. வெள்ளம் போட்டால் தான் நினைக்கிறேன். வெள்ளம் நல்லா தூக்கலாக போட்டிருக்கு. முரளிக்கு வந்து இந்த நெய் மைசூர் பாக்குனா ரொம்ப பிடிக்கும். எல்லா பார்சல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே தான் காமனாக இருக்கும். என்னது ஜிலேபி, மைசூர் பாக்கு, அதிரசம், மைசூர் பாக்கு. இது எல்லாம் மோஸ்ட்லி இதுதான் இருக்கும். முரளிக்கு பிடிச்ச பால்கோவா இருக்கும். ஏன்னா இதுதான் நாங்கள் காமனாக சாப்பிட்றது. மற்றதெல்லாம் முந்திரி கேக்கெல்லாம் நீயே செஞ்சிருவ, ஜாமுன்லாம் நீ அல்டிமேட்டாக செஞ்சிருவ. முந்திரி கேக்கு, ஜாமுனம், கேரட் எல்லாம் நான் செஞ்சிருவேன். லட்டு இதெல்லாம் வந்து நான் வீட்டிலே செஞ்சுருவோம். வீட்டில் நான் அதிகமாக செய்யாத நாங்கள் இந்த மாதிரி கடையில் வாங்கிக்கிறது. இதில் நம்ம ஊரில் வாங்குற மாதிரியே தான் இருக்குது. எல்லா ஊர்லேயும் அப்போ ஒரே மாதிரி தான் இருக்குமா ஸ்வீட்டு? ஜிலேபி மட்டும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு ஒரு வாரம் இதை வச்சு செம்மையா சாப்பிடலாம். ஆமாம், நானும் என் நீ ஒரே நாளில் காலி பண்ணிடுவோம் போல. நானும் என் பையனும் ஸ்வீட் பயங்கரமாக சாப்பிடுவோம். ஸ்வீட் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகம். நீ ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டேன். இந்த மிச்சர் முருகெல்லாம் வந்து முரளியே என் பொண்ணு சாப்பிடுவாங்க. ஸ்வீட்லாம் நானும் என் பையனை சாப்பிடுவோம். மதுரை பால்கோவா மட்டும் எதுக்கு விடுவானு அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். என்னடா அது ஒன்று தான் பாக்கி. விழுது விழுது விழுது. வாடா, உனக்கு வேணுமா பாப்பா? நிறைய எடுத்து. ஏம்மா வீடியோகிராஃபருக்கு எதுவும் இல்லையா? நீ வாயில் வச்சுட்டேன்னா எப்படி எனக்கு கிடைக்கும்? நீலாம் சாப்பிடக்கூடாது. உனக்கு யூரிக் ஆசிட் இருக்கு. நல்லா இருக்கு. ஊர்லேருந்து நீங்கள் மஸ்கிக்கு வரதா இருந்தால் நீங்கள் ஊர்லேருந்து மற்ற எதுவுமே நீங்கள் வாங்க தேவையில்லை. எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குது. முதல்ல மாதிரி கிடையாது, இப்போ எல்லாமே கிடைக்குது. நம்ம ஊர் ரேட்டுக்கே நிறைய பொருள் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் பாத்திரம் விளக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பில் இருந்து எல்லாமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. அதுவும் நம்ம இந்தியாவில் என்ன ரேட்டு கிடைக்குதோ அதே ரேட்டுக்கு இங்கேயுமே கிடைக்கும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது எந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு தெரியுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதெல்லாம் இந்த பொருள் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவன் நமக்கே நிறைய பொருள் எடுத்துகிட்டு வந்து நிறைய வெயிட்டாக, ஒரு பேச்சுலர் தான், இவ்வளோத்தையும் எங்களுக்கே வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். பாவம், அவருக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.